அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லா. அல்லாஹு தாலா நம்மளுக்கு சில உணவுகளை விலக்கப்பட்ட உணவாக ஆக்கியிருக்கிறான். அதில் தாமாக செத்தவை, இரத்தம், பன்றியின் மாமிசம் மற்றும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டவை ஆகியவற்றையே அவன் உங்களுக்கு ஹராமாக்கி உள்ளான். யார் வலிய செல்லாமலும் வரம்பு மீறாமலும் நிர்பந்திக்கப்படுகிறாரோ அவர் மீது எந்த குற்றமும் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவன். கழுத்து நெரிக்கப்பட்டு செத்ததும், அடிபட்டு செத்ததும், கீழே விழுந்து செத்ததும், முட்டப்பட்டு செத்ததும் என விலங்குகளால் சாப்பிடப்பட்ட செத்ததும் ஹராமாக்கப்பட்டுள்ளன என்பதை குர்ஆன் வசனம் தெளிவுபடுத்துகின்றன. விலங்கினத்தையும் பறவை இனத்தையும் மட்டுமே இது குறிப்பிடப்படுகிறது. கடல்வாழ் பிராணிகள் தாமாக செத்தாலும் அந்த சாவு எந்த முறையில் ஏற்பட்டாலும் அவற்றை உண்ணலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கடல் நீர் பற்றி கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள், கடல் நீர் தூய்மை செய்யத்தக்கதாகவும் அதில் உள்ளவை செத்தாலும் ஹலாலாக உண்ண அனுமதிக்கப்பட்டதாகவும் என்று விடையளித்துள்ளார்கள். மைமுனா அலி அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட அடிமை பெண்ணுக்கு ஒரு ஆடு தர்மமாக கொடுக்கப்பட்டது. அந்த ஆடு செத்துவிட்டது. அந்த ஆட்டை கடந்து சென்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதன் தோலை நீங்கள் எடுத்து பாடம் செய்து பயன்படுத்தி கொள்ளக்கூடாதா என்று கேட்டார்கள். அதற்கு நபி தோழர்கள், இது தானாக செத்ததாயிற்றே என்று கேட்டனர். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதை உண்பது தான் ஹராம் என்று விடையளித்தார்கள். தாமாக செத்தவை என்பதை தொடர்ந்து இரத்தத்தை இறைவன் குறிப்பிடுகின்றான். உண்ண அனுமதிக்கப்பட்ட பிராணியின் இரத்தமும் உண்ண அனுமதிக்கப்படாத பிராணியின் இரத்தமும் விலக்கப்பட்டவையாகும். ஓட்டப்பட்ட பின் மாமிசத்தில் ஒட்டி கொண்டிருக்கும் இரத்தம் வேட்டை நாய்களால் உயிரற்ற நிலையில் பிடித்து வரப்படும் பிராணிகளுக்குள் உறைந்து போய்விட்ட இரத்தம் ஆகியவற்றுக்கு இந்த தடை பொருந்தாது. அறுக்கப்பட்ட பின் பீரிட்டு வெளியே வரும் இரத்தத்தையே இறைவன் தடை செய்திருக்கிறான் என்பதை கவனித்துக் கொள்க. கை விரலில் வெட்டப்பட்டு இரத்தம் வெளிப்பட்டால் பலரும் உடனே இரத்தம் வடியும் விரலை வாயில் வைத்து சூப்புகின்றனர். இவ்விரத்தமும் ஓட்டப்பட்ட இரத்தமே, எனவே அதை துப்பிவிட வேண்டும். தாமாக செத்தவை, இரத்தம் ஆகியவற்றை தொடர்ந்து பன்றியின் மாமிசத்தை இறைவன் விலக்கியுள்ளதாக கூறுகின்றான். பன்றியின் எலும்பு, கொழுப்பு, குடல், ஈரல், நுரையீரல், கல்லீரல், இறைச்சி என்று பல்வேறு பொருள்கள் பிராணிகளில் உள்ளன. ஒவ்வொன்றையும் குறிக்க தனித்தனி வார்த்தைகள் உள்ளன. பன்றியின் அனைத்து பாகங்களும் தடை செய்யப்பட்டவை என்றால் பன்றி தடை செய்யப்பட்டது என்று இறைவன் கூறியிருப்பான். அவ்வாறு கூறாமல் பன்றியின் இறைச்சி என்ற வார்த்தையை இறைவன் பயன்படுத்தியுள்ளான். அப்படியானால் பன்றியின் இறைச்சியை தவிர மற்ற பகுதிகளை உண்ணலாமா என்ற சந்தேகம் பலருக்கும் உண்டு. ஆனால் பின்வரும் ஹதீஸை ஆதாரமாக கொண்டு பன்றியின் அனைத்து பாகங்களுமே ஹராம் என்று விளங்கலாம். பன்றியின் மாமிசத்தை மட்டுமின்றி பன்றியையே விற்பனை செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்து விட்டதாக இந்த ஹதீஸ் கூறுகிறது. எது விற்பனை செய்ய தடை செய்யப்பட்டு விட்டதோ அதை உண்பதும் ஹராம் என்பதை முன்னர் விளங்கியுள்ளோம். அல்லாஹ் அல்லாதவருக்கு அறுக்கப்பட்டவை. நான்காவதாக அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டவை ஹராம் என வசனம் குறிப்பிடுவதை பார்ப்போம். உண்பதற்கு அனுமதிக்கப்பட்ட பிராணிகள் என்றாலும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்படுமானால் அவற்றை உண்ணக்கூடாது. பன்றியின் மாமிசம், தாமாக செத்தவை போன்ற இவையும் ஹராமாகும். நான் அலி ரலியல்லாஹு அவர்களுடன் இருந்தபோது ஒருவர் வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு ரகசியமாக கூறியவை என்ன என்று அவர் கேட்டார். அதை கேட்டதும் அலி ரலியல்லாஹு அவர்கள் கோபமுற்றார்கள். மக்களுக்கு மறைத்துவிட்டு எனக்கென்று எந்த ரகசியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதில்லை என்றாலும் என்னிடம் 4 போதனைகளை கூறியுள்ளனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார்கள். அப்போது நான், அமீருல் மோமினீன் அவர்களே, அந்த 4 போதனைகள் யாவை என்று கேட்டேன். அதற்கு அலி ரலியல்லாஹு அவர்கள், யார் அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுக்கிறாரோ அவரை அல்லாஹ் சபிக்கிறான். தம் பெற்றோரை சபிப்பவனையும் அல்லாஹ் சபிக்கிறான். ஃபித்னத்களை உருவாக்குபவனுக்கு அடைக்கலம் தருபவனையும் அல்லாஹ் சபிக்கிறான். பூமியில் உள்ள எல்லைக்கற்களை மாற்றி அமைப்பவனையும் அல்லாஹ் சபிக்கிறான். இவையே அந்த 4 விஷயங்கள் என்று விடையளித்தார்கள். ஒரு ஈயின் காரணமாக ஒரு மனிதர் சொர்க்கத்திற்கு சென்றார்.
இன்னொரு மனிதர் ஒரு ஈயின் காரணமாக நரகத்துக்கு சென்றார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது நபித்தோழர்கள் அல்லாஹ்வின் தூதரை அது எவ்வாறு என்று கேட்டனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மனிதர்கள் ஒரு கூட்டத்தினரின் சிலையை கடந்து சென்றனர். அதை கடந்து செல்லும் யாரும் அதற்காக பலியிடாமல் செல்வதில்லை. அந்த கூட்டத்தினர் அவ்விருவரில் ஒருவரிடம் இந்த சிலைக்கு பலியிடு என்றனர். அதற்கு அவர், என்னிடம் பலியிடுவதற்கு ஏதுமில்லை என்றார். அதற்கு அவர்கள், ஒரு ஈயையாவது பலியிடு என்றனர். இதனால் அவர் நரகம் சென்றார். அவர் மற்றொருவரிடம் பலியிடு என்றார். அதற்கு அவர், அல்லாஹ்வை தவிர எவருக்கும் எதனையும் நான் பலியிட மாட்டேன் என்றார். அக்கூட்டத்தினர் அவரது கழுத்தை வெட்டிவிட்டனர். அவர் சொர்க்கத்தில் நுழைந்தார் என்று விளக்கினார்கள்.